ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 32வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா ஆறுதல் சொல்ல வேண்டும். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆறுதல் சொல்ல வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், எப்போது போல ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம், எப்போதும் போல ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாட ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலம் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலம் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசனம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்றேன். மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் வாசிச்சிட்டோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையின் தலைப்பு என்னன்னா நாயின் ஊர் விதவை. நமக்கு எல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பார்த்தா லூக்கா 7வது அதிகாரம் 11 வசனம் முதல் 14ஆம் வசனம் வரல அந்த கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கதையை நமக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு இந்த கதையை சிம்பிளா நம்ம சொல்லி நம்ம பார்த்துட்டு அதனுடைய ஒரு சில தாட்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நமக்கு எல்லாம் தெரியும். என்னன்னா, நாயின் ஒரு ஊர்ல ஒரு விதவைக்கு வந்து ஒரே ஒரு மகன் இருக்காங்க. அந்த விதவை அவங்களுக்கு யாரும் இல்லை, ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லை. அவங்க மகன் ஒரே மகன், அந்த அம்மா இருக்காங்க. அந்த நேரத்துல பார்க்கும்போது அந்த ஒரே ஒரு மகன் இருந்த அந்த மகன் வந்து மரிச்சு போயிடுறாரு, இறந்து போயிடுறாரு. அந்த அம்மா வந்து எவ்வளோ வேதனைப்பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு ஆதரவு தான், வேற ஆதரவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு ஆதரவு அவங்க மகன் மட்டும் தான், வேற குழந்தைலாம் இல்ல இருக்குன்னு பைபிள போடலாம். ஒரே ஒரு மகன் தான். ரொம்ப நொந்து மன நொந்து அங்கலாயிரத்து எவ்வளவு வேதனைப்பட்டுப்பாங்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஏசப்பாவை இந்த அம்மா வந்து அழைக்கவே இல்லை. ஆனா ஏசப்பா பண்ண தேடி போறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேடி போய் அந்த மகனை உயிரோட எழுப்பி அந்த மகனை அந்த அம்மா கிட்ட கொடுத்து ஆறுதல் படுத்துற ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உண்மையாவே இந்த உலகத்துல ஒரு தனக்கு இருந்து ஒரே மகனா இருந்து போயிட்டான், இனி எதுக்காலன்னா என்னை யார் பாத்துக்குவா, எவ்வளவு அங்கலாய்ப்பு, எவ்வளவு வேதனை, எவ்வளவு ஒரு கஷ்டம், எவ்வளவு ஒரு துயரம் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த துயரத்திலும் ஏசப்பா வந்து அந்த மகனை உயிரோட எழுப்பி அந்த அம்மா கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த அம்மாவை ஆறுதல் படுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி கதை ஃப்ரெண்ட்ஸ்.
இதுல இருந்து ஒரு சின்ன தாட்ஸ் கூட ஷேர் பண்ண விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நேசித்தவங்க பிள்ளைகள் இறந்து போயிடுவாங்க. ஒரு சுச்சுவேஷன்ல கணவன் இறந்து போயிடுவாங்க, ஒரு சுச்சுவேஷன் மனைவி இறந்து போயிடுவாங்க, பெற்றோர் இறந்து போயிடுவாங்க. ஒரு இந்த பூமியில வாழ்கிற ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர்கள் வந்து மறிச்சு போகும்போது அவங்களால அந்த வேதனை தாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமா, யாராச்சும் ஒரு அதுல வந்து பேச மாட்டாங்களா? எவ்வளவு ஏக்கங்கள், எவ்வளவு கவலை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த காலத்துல பார்த்தா எல்லாரும் சர்ச்சுக்கு கோயிலுக்கு வரும்போது எல்லா பாஸ்டர்மாரும் என்ன பண்றாங்க, எல்லாம் கண்டித்து பேசுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா கண்டித்து பேசுறது சரிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதே டைம்ல கடவுள் ஏற்பட்ட யோபு புத்தகத்துல பாத்தீங்கன்னா கடவுள் வந்து காயப்படுத்தி கட்டுப்படுற ஃப்ரெண்ட்ஸ். அவர் தண்டித்து எதுக்கு தண்டிக்கிறாருன்னா நம்ம நன்மைக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை தண்டித்து நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாக அவர் காயப்படுத்தி அவர் சில துன்பங்களை அனுமதிச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து அவங்க அன்பு காட்டி அவங்கள சரி செய்யறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல நம்ம கூட பாத்தீங்கன்னா போதகர்கள், அநேக மேய்ப்பர்கள், அநேக மூத்த விசுவாசிகள், மூத்த சபை மூப்பர்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்ச்சஸ்ல சரி, ரிலேட்டிவ்ஸ்லயும் சரி, நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை ஸ்தலத்தை எல்லாத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டித்து உணர்த்து கண்டிப்பா தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதே டைம்ல கண்டித்து நம்ம விட்டுட்டோமா அவங்களுக்கு வந்து தேட்டறது ஆறுதல் படுத்துறது ஒரு முறை இல்லாத போதுனால அவங்க பின்மாட்டத்துக்கு போவாது அநேக வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து அதுவே நம்ம எப்பயுமே கண்டித்து பேசினா நம்மளை வெத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிக்கணும். அதே டைம்ல அவங்களை அன்பு காட்டி அரவணைச்சு அவங்கள ஆறுதல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நம்ம எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறவுகளில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல நம்ம ஆறுதலா ஒரு 2 வார்த்தை பேச மாட்டாங்களா, என்ன ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாக்கிறவங்க அநேகர் இந்த உலகத்துல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா நம்ம மற்ற யாரெல்லாம் வேதனை இருக்கிறாங்களோ, கஷ்டத்துல இருக்கிறாங்களோ, பிரிவினையில் இருக்கிறாங்களோ, துன்பத்தில் இருக்கிறாங்களோ, துக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா போய் ஆறுதல் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சில கடன்ல மாட்டிருப்பாங்க, சிலர் வந்து வியாதியா இருக்கும், சில பேருக்கு ஏதோ பிசினஸ் லாஸ் ஆயிடும். அப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம எப்பயும் போல அந்த யோபு கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ செஞ்ச பாவம் தான், நீங்க செஞ்சதுன்னு சொல்லிட்டு குறை சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்ம போட்டு நம்ம மற்றவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து குத்தி எரியிற நெருப்பு எண்ணெய் ஊத்துற மாதிரி நம்ம ஏதோ கஷ்டம் இருப்பாங்க, அவங்களை போய் அவங்களோட துன்பத்தை மென்மேலும் அவங்கள துன்பப்படுத்தி அவங்கள வேதனைக்குள்ளாக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா அவங்கள ஆறுதலா பேசணும், ஆறுதல் படுத்தணும். அவங்கள வந்து ஆறுதல் படுத்தி கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கிறார், கடவுள் உங்களுக்கு வேலை கொடுப்பார், மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். தாவீதுக்கு கூட ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார், உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, தொடர்ந்து முன்னாடி சில கடவுள் நமக்கு உதவி செய்வார், அவர் ஆறுதல் படுத்துவார். நம்ம கண்டிப்பா யாரெல்லாம் துன்பத்தில் துயர்த்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நமக்கு துன்பம் துயரம் கஷ்டம் வரும்போது நமக்கு யாரும் வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. நம்மளும் வியாகுலத்துல நம்ம நொந்து வேதனை கொடுக்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால கஷ்டம் எல்லாருக்கும் பூமி இருக்கிற எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்சு எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம ஆறுதல் படுத்தி அவங்க ஆறுதலா பேசி நம்மளால முடிஞ்ச ஒரு நல்ல வார்த்தை நம்ம பேசி அவங்க ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க மீண்டும் வாழ நம்ம ஒரு வழியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாட்ஸ் நம்ம ப்ரோஜனமா இருக்கு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.